எங்க திருமணத்துக்கு நானும், பூர்ணிமாவும் திரு எம்ஜிஆர் அவங்கள அழைக்க போனோம். முகூர்த்தத்திற்கு முன்னாடியே வந்து விடுவதாக அவர் சொன்னபடி வந்தார். அதேபோல நடிகர் திலகம் சிவாஜி அவர்களும் வந்திருந்தார். 2 பேரும் தாலி எடுத்து கொடுத்தாங்க. அந்த புகைப்படத்த நாங்க இன்றைக்கும் பொக்கிஷமாக பாதுகாத்து வச்சிருக்கிறோம். பாக்கியா பத்திரிகை ஆரம்பிச்சிருந்த நேரம், ராத்திரி 10 மணி வரைக்கும் சினிமா டிஸ்கஷன் பேசுவோம். அதுக்கப்புறம் ராத்திரி 1 மணி வரைக்கும் பத்திரிகை வேலை. ஒரு நாள் பெட்ல உட்காந்துக்கிட்டு வாசகர் கடிதங்கள் படிச்சிட்டு இருந்தேன். பூர்ணிமா பக்கத்துல படுத்திருந்தாங்க. ஒரு லெட்டர எடுத்து வாசிக்க ஆரம்பிச்ச எனக்கு அதிர்ச்சி. டியர் ஹஸ்பண்ட், உங்க சினிமாவுக்கு நேரம் ஒதுக்க முடியுது, பத்திரிக்கைக்கு நேரம் ஒதுக்க முடியுது. மனைவின்னு ஒருத்தி இருக்கிறதையே நீங்க மறந்துட்டீங்களான்னு அந்த லெட்டர்ல எழுதியிருந்தது. பக்கத்துல பூர்ணிமா எதுவுமே தெரியாத மாரி படுத்திருந்தாங்க. சட்டுன்னு திரும்புனா என்னையே பார்த்துட்டு இருக்காங்க பூர்ணிமா. என்னோட தவற நினைச்சு வருத்தப்பட்டு மனசார சாரி கேட்டேன். மனசு நிறைய அன்பு இருந்தாலும் அதை வெளிப்படுத்த தெரியாது எனக்கு. gift வாங்கி தர்றது, சர்ப்ரைஸ் பண்றதெல்லாம் சுத்தமா சுட்டு